செகண்ட் ரவுண்ட் மேட்ச். இந்த டோர்னமெண்ட்டில் பொன்விடுதி வெர்சஸ் வடகாடு. டேஸ் பண்ண வடகாடு பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மணி பேஸ் பண்ணால் எங்கள் சைக்கிளில் ரகு, நான் சைக்கிளில் சுபாஷ். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே எடுத்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் தாண்டி போகுதா, கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா போயிடுச்சுங்க 6. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே ரகு. நல்ல ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் வடகாடு அணிக்காக. ஃபாஸ்ட் பாலே பாலோட செகண்ட் ஒன் உடச்சு போட்ட பால் மறிச்சு அடிச்சிருக்காரு. இது பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. போயிடும் நினைக்கிறேன். போயிடுச்சுங்க பவுண்டரி. பேக் டு பேக் 2 பாலையும் பவுண்டரிஸ் அங்கே விரட்டியிருக்காரு ரகு. பாலோட தேர்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. ஒயிட் கோட்டை வரசி போட்டிருக்காரு. டாட் பால் ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே முத்து. பாலோட ஃபோர்த் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. சான்ஸ் பார் தாண்டி கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே ஃபீல்டரே இல்லை, லைனுக்கு வெளியில் போயிருக்கு. 2வது 6 பதிவு பண்ணுறாரு. முதல் 3 பாலில் 4 பாலில் 16 ரன்னை கொண்டு வந்திருக்காங்க இங்கே வடகாடு. பாலோட 5th ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகலை. மிஸ் ஃபீல்டு பண்ணிட்டாரு அங்கே ராமநாதன். முதல் ஓவரில் எக்ஸ்பென்சிவாக எடுத்துகிட்டு போய்க்கு இந்த பேட்ஸ்மேனுக்கு இங்கே லைஃப் கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த பால் சிங்கிள். போன பேட்ஸ்மேன் வந்தால் சுபாஷ் ஆன் சைட். அவரோட லாஸ்ட் 1 மோர் தெளிவான கனெக்ட் இல்லை அப்படின்னாலும் 1 ரன் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், இந்த சிங்கிளோட முதல் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு. முதல் ஓவருக்கு 18 ரன் அடிச்சிருக்காங்க வடகாடு. செகண்ட் ஓவர் பட லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ராமநாதன். ஃபர்ஸ்ட் பாலே சுவிட்சுக்கான ட்ரை, கீப்பர் பிடிச்சிட்டாருங்க. போன பால் அதை அம்பேர் செக் பண்ணிட்டு நாட் அவுட் கொடுத்துருவாங்க. செகண்ட் ஒன் வெல் லெஃப்ட் போயிருக்காரு. 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. கேப்ல போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியா, ஃபீல்டர் பாலுக்கு போறாங்களான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி. சின்ன கேப், அதை தெளிவாக பயன்படுத்தி இருக்காரு இங்க சுபாஷ். பாலோட நெக்ஸ்ட் ஒன் வர்ற விட்டு அடிச்சிருக்காரு. நேருக்கு நேர் அதிகபட்ச சிங்கிளுக்கான வாய்ப்பா முத்துக்குமார் இருக்காரு. ஃபீல்டர் லாங் ஆம்ல நல்ல சாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை, இன்சைடு ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. ஒரு பவுண்டரி. இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி இந்த மாதிரி ரகு பேட்ல இருந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அடிச்சுட்டாருங்க பிகைண்ட் த ஸ்டம்ப்ல. இது கண்டிப்பாக தாண்டி போய் விழுகும். சின்ன கிரவுண்டு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1.5 கிரவுண்டுக்கு போய் விழுந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு 6 பேட்ல இருந்து இதோட 2வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 33 அடிச்சிருக்காங்க வடகாடு. தேர்ட் ஓவர் படா ஃபர்ஸ்ட் ஓவர் பட்ட முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் பால் சூப்பராக போட்டிருக்காரு. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த ஓவரை முத்து. பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. எக்ஸலண்ட் டெலிவரி. பேக் டு பேக் 2 பாலில் 2 டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் முத்துக்குமார். பாலோட தேர்ட் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் பெருமாள் இருக்காரு. அதிகபட்சம் சிங்கிளான்னு பார்த்தா நல்ல ஸ்டாப் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை, கீப்பரும் பிடிக்கல. பின்னாடி இந்த ஃபீல்டராலையும் ஸ்டாப் பண்ண முடியல. போயிடுச்சு பவுண்டரி. லக்கி பவுண்டரி, பைஸ் பவுண்டரி அப்படின்னு தான் சொல்லணும். பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் அடிச்சுட்டாருங்க மிட் விக்கெட்ல. இது கண்டிப்பாக தாண்டி போகும். சூப்பராக அடிச்சிருக்காரு. ஒரு 6 கண்ட்ரி திசையில் அடிச்சிருக்காரு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரி திசையில் அகைன் அடிச்சிருக்காருங்க. இந்த முறை பவுண்டரி போயிடுச்சு. போட பால் 6, இந்த பால் பவுண்டரி. ஒரு பைஸ் பவுண்டரின்னு இந்த ஓவரை எக்ஸ்பென்சிவாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க இங்கே வடகாடு. 3 ஓவருக்கு 48 அடிச்சிருக்காங்க வடகாடு. 4th ஓவர் போட எங்கள் வெங்கட் திருகல் பந்து சூப்பராக போட்டிருக்காருங்க. எக்ஸலண்ட் டெலிவரி. டாட் பால். பாலோட செகண்ட் ஒன் விக்கெட்டுங்க. லெக் கட்டர் வேரியேஷன். அதன் காரணமாக எங்கள் விக்கெட் எடுக்கிறாரு ஜட்டு. நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் எங்கள் பிரபா, அந்த டீமோட கேப்டன். சான்ஸ் ஃபார் டாட் பால் கொடுத்துருக்காங்க. பாலோட 4th ஒன் வர்ற விட்டு சூப்பராக அடிச்சாருங்க. சான்ஸ் ஃபார் 6 போயிருந்தான்னு பார்த்தா லைனம் பேர் செக் பண்ணி கொடுப்பாங்க. சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஒரு பவுண்டரி. பாலோட 5th ஒன் திருகல் பந்து நல்லா போட்டிருக்காரு. எக்ஸலண்ட் டெலிவரி. டாட் பால். சொன்மூர் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு மிட் விக்கெட்டில். சான்ஸ் ஃபார் 1 2 பார்த்தா பெருமாள் பாஸாக விரட்டி வந்தார் பாலுக்கு. சிங்கிள். இதோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. போட்ட 4 ஓவரில் ஒரு சிக்கனமான ஓவர் அப்படின்னே சொல்லலாம். 6 ரன்னுக்கு குறைவாக போட்டு கொடுத்துருக்காரு ஒரு ஓவரை. 4 ஓவருக்கு 53 அடிச்சிருக்காங்க வடகாடு. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர் போட எங்கள் அழகு சூப்பராக போட்டிருக்காருங்க. தெளிவாக போட்டிருக்காரு டாட் பால். பாலோட செகண்ட் ஒன்
நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் பார் தாண்டி போகுதா, கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா லைனில் வச்சு பிடிச்சிட்டாங்க கேட்சை. பிரபாவோட விக்கெட் இங்கே பறி போகுது. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. நிற்க வச்சு மாறுறாங்களான்னு பார்த்தா விக்கெட்னு நினைக்கிறாங்க. பேட்ஸ்மனோட விக்கெட்டா ரகுவோட விக்கெட்டானு செக் பண்ணி கொடுப்பாங்க. பேட்ஸ்மேன் சைக்கிளில் இருந்த பேட்ஸ்மனோட விக்கெட் சொல்லியிருக்காங்க. 3 பால் இருக்குது, என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நியூ பேட்ஸ்மேன். ஸோ ரகுக்கு ஸ்ட்ரைக்கை மாற்ற ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒய்டு போயிருக்கு, நிற்க வச்சு மாறிட்டாங்க. ஸோ அவங்க நினச்சது இங்கே நடந்திருக்கு. அங்கே பந்து பிடிக்கலங்க, அழகு மிஸ் பண்ணிட்டாரு. அதன் காரணமாக ஒய்டு ப்ளஸ் ஒரு சிங்கிளாகவே மாறி இருக்கு, விக்கெட் இல்லாமல். பாலோட 4th ஒன் அகைன் ஒரு ஒயிட். பாலோட 4th ஒன் ரீச் பால். நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் சிங்கிளா டபுளான்னு பார்த்தா அங்கே அடிக்கிறாங்களா இங்கேன்னு பார்த்தா ஸ்ட்ரைக்கை மாறிட்டாங்க, ஓடிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. அகைன் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. 2 ரன் இந்த பால்லையும் ஓட்டாங்க, விக்கெட்டு மிஸ் ஆகுது. அந்த பேட்ஸ்மேனுக்கு கிடைக்கிற 2வது லைஃபு. பாலோட 5th ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். அப் டு ஏக்கருங்க. ஸோ பேட்ஸ்மேன் மூவ்மெண்ட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரன் ஓடலை, சென்சிபிளாக பேட்ஸ் பண்ணி நின்ட்டார். லாஸ்ட் 1 மோர். ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு, எஜ்ஜு முட்டு வாங்கி போயிருக்கு. கண்டிப்பாக 2வது ரன்னு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. கம்ப்ளீட் பண்ணிடுறாங்களா, விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா விக்கெட் நினைக்கிறேங்க. 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட். இதோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 59 அடிச்சிருக்காங்க. 60 டார்கெட் ஃபார் பொன்னன் விடுதி. இப்போ பெரிய டார்கெட்டாக தான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் மேட்சை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. எவ்ரி ஓவர் 12 ரெக்யூர் ரேட்டில் தேவை. ஓனி பேட்ஸ்மேனா எங்கள் சைக்கிளில் முத்துக்குமார், நான் சைக்கிளில் பெருமாள். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் சுபாஷ். ஸோ கன்சிஸ்டன்ஸாக நிறைய மேட்ச் நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர் சுபாஷ். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் தெளிவாக ஆடி இருக்காருங்க முத்துக்குமார். ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு பவுண்டரியோட இங்கே பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்துருக்காரு. 60 டார்கெட் அப்படிங்கிற பட்சத்தில். பாலோட 2nd ஒன் ஸ்லோயர் வேரியேஷன் சூப்பராக போட்டிருக்காருங்க, முன்னாடி இழுத்து போட்டிருக்காரு லெக்கட்டை. டாட் பால். பாலோட 3rd ஒன் பால் வந்த பக்கமாக விரட்டி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க, அதிகபட்சம் சிங்கிள்னு நினைக்கிறேன். அல்ல ஸ்டாப் சிங்கிள். உடனே பேச வந்த பெருமாள் சைக். பாலோட 4th ஒன் சூப்பராக போட்டிருக்காரு, எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே சுபாஷ். டாட் பால். பாலோட 5th ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நின்ன இடத்துல போணுச்சு, ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு ஃபீல்டர். நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் பெருமாளுக்கு லைஃப் கிடச்சிருக்கு, சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் பிளேயோட லாஸ்ட் 1 மோர் பால், முக்கியமான பந்து. சப்போர்ட் பண்ணி போய் வர விட்டு சூப்பராக அடிச்சாருங்க. கவர்ஸில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 6 போயிருக்கு. 12 ரன் தேவை அப்படி நம்மள முதல் ஓவருக்கு அந்த 12 ரனை கொண்டு வந்திருக்காங்க இங்கே பொன்னன் விடுதி. 2nd ஓவர் பட இங்கே சிபி ஸ்ட்ரைக்கில் பெருமாள். ஃபர்ஸ்ட் ஒன் தரையாக போயிருக்கு, அங்கே ஃபீல்டர் கையில் போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபாஸ்ட்டாக ஓட்டாருங்க, குடுன்னு ஓட்டாங்க, சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். லோ ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் இருந்த ஃபீல்டர் சுபாஷ் இருக்காரு, சிங்கிள். பேக் டு பேக் 2 பாலில் 2 சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குத்தின இடத்துல இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. பாலோட 4th ஒன் நேருக்கு நேர், இதுவும் சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே சுபாஷ் இருக்காரு ஃபீல்டர், சிங்கிள். பாலோட 5th ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சுட்டாருங்க நேருக்கு நேர். இது கண்டிப்பாக தாண்டி போகும். தொலைதூரம் அடிக்கப்பட்ட 6 நேருக்கு நேர். சூப்பரான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. 2வது 6 பதிவு பண்ணுறாரு. 2nd இன்னிங்ஸில் 2 6ஐயும் முத்துக்குமார் பேட்லேருந்து வந்திருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் கேட்சா 6 பார்த்தா போயிடுச்சுங்க 6. அகைன் ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே முத்துக்குமார். இதோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் 2 ஓவருக்கு 27 அடிச்சிருக்காங்க பொன்னன் விடுதி. ரிமினி இருக்க 3 ஓவருக்கு 33 அடிக்கணும். 3rd ஓவர் பட எங்க ரகு. ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு உடம்புல பட்டு போனுச்சு, அங்கே அடிக்கிறாங்களான்னு பார்த்தா கையில் வச்சுட்டாரு. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் கீப்பர் ஸ்டாப் பண்ணல, பின்னாடி இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போயிடுச்சு. சுற்றிக்கு திரும்பின காரணத்தினால டாட் பால் தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. கவர்ஸில் குவாலிட்டியான ஒரு 6 அவர் பதிவு பண்ண ஃபர்ஸ்ட் 6 கவர்ஸில் அடிச்சிருந்தாரு. இந்த முறையும் சூப்பராக அடிச்சிருக்காரு எங்கள் முத்து. நெக்ஸ்ட் ஒன் ஸோ
சுவிட்ச் வீட்டுக்கான ட்ரை டபுள் டாப் பட்டுச்சு. பட் அவங்களுக்கு தேவையான பவுண்டரி அங்கே போய் டச் ஆகிடுச்சு. அகைன் ஒரு பவுண்டரி எங்கே பதிவு பண்ணியிருக்காரு முத்து. லாஸ்ட் 1 more பால். ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். கையில் பிடிக்கிறாருன்னு பார்த்தா அவருக்கு பின்னாடி போயிடுச்சு. சிங்கிள். இதோட 3வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 43 அடிச்சிருக்காங்க. ரெமினி இருக்க 2 ஓவருக்கு 17. பால் கேமரா ஆன் பண்ணி ஜூம் வைக்கிறதுக்குள்ளேயே சொன்ன பால் போட்டாங்க. ஃபர்ஸ்ட் பால்லே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே பிரபாகர். நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணா இங்கே அழகு. சான்ஸ் ஃபார் ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கா அங்கே ஃபீல்டர் லயனில் ஒரு மாதிரி அலமோதினாரு. பவுண்டரி போதான்னு பார்த்தா பவுண்டரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் 2 ரன் ஓட்டாங்க. ஸோ கேட்சை பிடிச்சிருந்தா அகைன் ஒரு விக்கெட்டு. இன்னும் ப்ரெஷரை பில்ட் பண்ணியிருக்கலாம். பவுலர் நல்லா போட்டார் கஷ்டப்பட்டு. 2 ரன். பவுலோட 3rd ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே பிரபா கையில் இருந்து. ரெமினி இருக்க 9க்கு 15 நினைக்கிறேன். 4th ஒன் லோ ஃபுல் டாஸ் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. அங்கே ஃபீல்டர் கரெக்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சம் சிங்கிளான்னு பார்த்தா ஃபாஸ்ட்டாக போட்டுச்சாருங்க. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ரெமினி 2 பால் இருக்குது. 2 பாலும் முக்கியமான பாலாக இருக்க போகுது. ஸ்டெப் அவுட் பண்ணி போனார். ஆனாலும் தெளிவாக போட்டிருக்காருங்க. சமரசமே இல்லாத பந்து வீச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எங்கள் சீனியர் பவுலர் பிரபா அண்ணன் கையில் இருந்து. லாஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருதா. ரொம்ப குறைவான டிஸ்டன்ஸ் அதன் காரணமாக போயிரும்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க பவுண்டரி. இந்த பவுண்டரியோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. சோப்பார் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. மேட்ச் ஓவர் எக்ஸலண்டாக இங்கே போட்டு கொடுத்துருக்காரு. 4 ஓவருக்கு 50. இந்த ஓவரை 7 ரன்னுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு இங்கே பிரபா. பார்க்கலாம். கடைசி 6க்கு 10 அந்த ஓவர் போட சுபாஷ் 6 பாலுக்கு 10 அடிக்கணும். ஃபர்ஸ்ட் பால் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சுபாஷ். சபாஸான ஒரு ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சின்ன கிரவுண்டு அப்படிங்கும்போது 2 பாலுக்கு 10 கூட மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். 5க்கு 10 ஆயிருக்கு. பாலோட செகண்ட் ஒன் ரிச் அடிச்சிருக்காரு. பால் ஃபாஸ்ட்டாக போய்க்கிருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பா. கீப்பர் 2க்கு த்ரோ சூப்பராக அடிச்சாருங்க. கீப்பர் பிடிக்கல. அங்கே விக்கெட்டாக மாற்றுறாங்களா? எடுத்து கையில் வச்சுட்டாரு. 2 ரன் ஓட்டாங்க இந்த பாலில். ரெமினி இருக்க 4 பாலுக்கு 8. 4 பாலுக்கு 8 பரபரப்பாக போய்க்கிருக்கு மேட்ச்சு. ஃபுல் டாஸ் தரையோட தரையாக போயிருக்கு. அதே ஃபீல்டர் அகைன் போயிருக்கு. நல்ல ஸ்டாப். அந்த எண்ணில் அடிச்சிருக்காரு. விக்கெட்டுக்கான வாய்ப்பா. துரிதமாக வேலை பார்த்துருக்காருங்க இந்த முறை அந்த ஃபீல்டர். அதன் காரணமாக விக்கெட்டாக மாறுது. அழகோட விக்கெட் இங்கே பறி போகுது. கடைசி 3 பாலுக்கு 7 ரன்னாக இங்கே மேட்சை மாற்றிருக்காங்க. ரெமினி இருக்க 3 பாலுக்கு 7 முக்கியமான பந்து. ஃபுல் டாஸ் பால் தரையோட தரையாக ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும். எந்த ரன்னில் அடிக்கிறான்னு பார்த்தா கீப்பர் 2க்கு அடிச்சிருக்காரு. பிடிச்சி அடிச்சுட்டான்னு நினைக்கிறேன். 1 ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட்டாக மாறி இருக்கு. இங்கே கடைசி 2 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். ஸோ மேட்ச் ஆகுனா விக்கெட்டு வித்தியாசம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ 1 விக்கெட்டு. படகாடு 4 விக்கெட்டு. ரெமினி இருக்க 2க்கு 6. பேட்டில் நிற்கு இருந்துச்சா கீப்பர் மிஸ் பண்ணாலும் ஓட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். டாட் பால். கடைசி 1 பாலுக்கு 6. மேட்ச் செம்ம பரபரப்பாக போய்க்கிறதுக்கு. லாஸ்ட் 1 more பால். முக்கியமான பந்து. ரிசல்ட் பந்து. ஃபுல் டாஸ் தரையோட தரையாக தாங்க போயிருக்கு. ஸ்டாப்பும் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க வடகாடு. போல்டிசர் மேட்சுக்கு முன்னேறி போயிருக்காங்க. ஸோ கடைசி ஓவர் 6க்கு 10. கடைசி 2 ஓவருக்கு 17 அப்படிங்கிற மேலே போன ஓவர் பிரபாரனும் இந்த ஓவர் சபாஸும் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்சில் வின் பண்ணி போல்டிசர் மேட்சுக்கு முன்னேறி போயிருக்காங்க.